ஒரு நல்ல அரசு என்ன செய்யணும், வந்த ஆட்சிக்கு வந்தவுடன் எந்தெந்த பகுதியில எந்தெந்த மக்கள் பின்னங்கி இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் பின்னங்கி இருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் பின்னங்கி இருக்கிறாங்க. உதாரணம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் எடுத்துங்க. வட மாவட்டத்துல யார் இருக்கு அதிக? பன்னீரில் ஒரு பக்கம், பட்டியலின மக்கள் ஒரு பக்கம், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அடர்த்தியான பகுதி. ஆனா இந்த வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல வருது வட மாவட்டங்கள். மனித குறியீடுகள், மனித முன்னேற்ற குறியீடுகள்ல வந்து கடைசியில வருது. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், தொழில் இல்லாத மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். அப்போ இந்த மாவட்டங்களை எப்படி முன்னேற்றலாம், எந்த வகையில் முன்னேற்றம் திட்டங்கள் வேணும்னு ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் செஞ்சிருக்கணும். எந்த பகுதி குறைவா இருக்கு, தாழ்வா இருக்குன்னா அதை முன்னேற்றுவதுதான் முதலமைச்சருடைய கடமை. அந்த கணக்கெடுப்பு கூட நடத்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன உங்களுக்கு தைரியம் இல்லை? ஏன் தைரியம் இல்லை? என்ன பயம் உங்களுக்கு? என்ன காரணம்? மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கு. தெலுங்கானா மாநிலத்துல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தைரியமா எடுக்கிறார். அதுக்கு ராகுல் காந்தி வந்து அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வச்சுட்டு போறாரு. அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாதா சட்டம் இருக்கா இல்லையா தெரியாதா? தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாதா சட்டம் இருக்குன்னு தெரியாதா? தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் சட்டம் இல்லையா? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில இருக்கா? இந்தியாவில தானே இருக்கு. அப்ப எதுக்கு போய் சொல்றீங்க? என்ன காரணம்? தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் கேட்கிறாங்க, கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. சமூக நீதி பேசுற நீங்க கணக்கெடுப்பு நடத்தலன்னு நீங்க சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சமூக நீதி பத்தி பேசாதீங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணியா அல்லது திராவிட கட்சி? பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் காலம் இருக்கு, தேர்தலுக்கு காலம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி, அதில் பாமக அங்கமாக மாநாடு முடிஞ்சு போற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போலீஸ் கிடையாது சொல்லிருக்காங்க. அணில் மாவட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது திரும்பி வர பாமக தொண்டர்கள் வந்து தண்ணீர் கூட கிடைக்காத மாதிரி பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைச்சு? இதுதான் திருவண்ணாமலையில் நடந்தது. திருவண்ணாமலையில சமீபத்துல மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். உழவர் பேரியக்க சார்பில் விவசாய மாநாடு. லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அங்க கிட்டத்தட்ட ஒரு 100-200 போலீஸ் தான் அங்க இருந்தாங்க. மொத்தத்துல எந்த ஒரு போக்குவரத்து கட்டுப்படுத்தல, ஒண்ணும் பண்ணல, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாநாடு திடலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க மாநாடே நாங்க 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இரவு. ஆனா 10-10:30 பிறகுதான் மக்கள் போறதுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சது. அனுமதினா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல், அங்க உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாநாடு வெற்றி பெற கூடாது என்ற எண்ணத்துலதான் காவல்துறை வைத்து தமிழக அரசு கீழ்த்தனமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது அது வேறு. எங்களால எந்த சட்டமும் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரல. அப்புறம் என்ன இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடப்படாது. காவல்துறைக்கு மிக முக்கிய வேலை சட்டம் ஒழுங்கு. கஞ்சா விற்கிறவங்க பிடிங்க, கள்ளச்சாராயம் விற்கிறவங்க பிடிங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட 15 சம்பவங்கள். ஒரு மாதத்துல. இந்தியாவில எந்த மாநிலத்துல அப்படி நடக்கல. கிருஷ்ணகிரியில பார்த்தா அப்படி, திருப்பூர்ல அப்படி நடந்துட்டு இருக்கு, ஈரோடுல நடந்துட்டு, கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது, வேலூர்ல நடந்துட்டு இருக்கு, திருச்சியில நடந்துட்டு இருக்குது, சென்னையில சொல்லக்கூடிய அவ்வளவு மோசமா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. என்ன காரணம்னா கஞ்சா. மதுவும் கஞ்சாவும் தான். காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா?